எத்தனை வழக்குகளை போட்டாலும் எத்தனை தடவைகள் கைது செய்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். எதிர்வரும் 3ஆம் தேதியும் ஒரு மாபெரும் எழுச்சி போராட்டம் ஒன்று தையிட்டியிலே நடாத்தப்பட இருக்கிறது. காணிகளை அடாத்தாக பிடித்து ஒரு விகாரையை கட்டி இன்றைக்கு அந்த விகாராதிபதிக்கு விழா எடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு அரச போகமான நிலையிலே அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில் அந்த 18 குடும்பங்களில் உங்களோட குடும்பம் ஒரு குடும்பமாக இருந்தால் உங்களுக்கு எப்படி வலிக்கும்? வடக்கு கிழக்கு தமிழீழத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் நான் பொறுப்பு. அந்த பொறுப்புணர்வோடு தான் நான் இந்த போராட்டங்களிலே கலந்து கொள்கிறேனே தவிர அனுர அரசாங்கமும் எந்த விதத்திலையும் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் விதிவிலக்கான ஒரு அரசாங்கம் அல்ல. நீ இனவாதம் இல்லாத அரசாங்கம் என்று அனுர அரசாங்கம் இருக்குமாக இருந்தால் நான் அனுரகுமார திசாநாயக்குடன் நேரடியாக கேட்கிறேன். தைரியம் இருந்தால் அந்த பிக்கு மேல் நடவடிக்கை எடுக்கட்டும் பார்ப்போம். அந்த பிக்குவை ஏற்றுக்கொள்றீங்களா? கையிட்டில விகார கட்டினது சரி என்றுதான் உங்களோட நிலப்பாடு. அந்த ஒரு குறிப்பிட்ட போலீஸார் தெல்லிப்பிள்ளை ஓஎசி என்று சொல்கிறார்கள். நீ அடையாளம் கண்டாதான் தெரியும். அவர் என்ன தேடி வந்து களத்திலேருந்து உருத்திராட்ச மலையை பிடிச்சி இழுத்து அறுத்து, அப்போ அது இந்த செப்பு கம்பியால் என்ன உருத்திராட்ச மாலை, அப்போ நான் கையை கொண்டே தடுக்கிறேன். அந்த இதுக்கு சின்ன விரல் அதுக்குள்ள ஆகப்பட்டு இது அப்படியே வீங்கி இதில் இப்போ காயம் கிடக்கு, களத்தில் இந்த களம்பு கிடக்கு, இதில் இழுத்த களம்பு கிடக்கு. இது நாங்கள் விகாரையை அகற்றி போட்டு இந்த விகாரைக்கென்ற காணி இருக்கா, அந்த காணிக்குள்ள நாங்கள் இந்த விகாரையில் இருக்கிற தூபி கலசம் முக்கியமான தாது பொருட்கள் அவற்றை நாங்கள் எங்களுடைய பௌத்த முறைப்படி ஒரு கலாச்சார ஊர்வலமாக இதிலேருந்து நாங்கள் அவற்றை கலட்டி ஒரு கலாச்சார ஊர்வலமாக அந்த 20 பிறப்பு காணிக்குள்ள கொண்டு போய் அந்த காணியை துப்புரவு பண்ணி அங்கே நாங்கள் பாலஸ்தாபனம் செய்வோம். பாலஸ்தாபனம் செய்து அங்கே விகாரையை கட்டுவோம், வடிவா கட்டி அங்கே விகார கும்பாபிஷேகத்தை செய்வோம். வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக தையிட்டியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தின் போது கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது. அதிலும் குறிப்பாக போலீசினுடைய அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தி சிகிச்சை பெற்று வந்து தற்போது திரும்பி இருக்கக்கூடிய சிவகுரு ஆதீன முதல்வரும் P2P இயக்க மக்கள் இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கக்கூடிய தவத்திரு வேலன் சுவாமி அவர்கள் தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ரோஷானி. வணக்கம் லங்காஸ்ரீ நேயர்களே. முதலில் உங்களுடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அடியனது உடல்நிலை தற்பொழுது தேறி இருக்கிறது. இருந்தாலும் நான் கடந்த சனிக்கிழமை இரவு தான் வைத்தியசாலையிலிருந்து எங்களுடைய ஆதீனத்துக்கு வந்திருந்தேன், அதாவது 2 தினங்களுக்கு முன்பாக. அந்த அடிப்படையில் இப்பொழுதும் அந்த உடல் சோர்வும் உடல் களைப்பும் உடல் வலி வேதனைகளும் ஆங்காங்கு சிறிய அளவிலே இருந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய உடல்நிலை இன்னும் முழுமையான வளமை நிலைக்கு திரும்பவில்லை. 1 மாதத்துக்குரிய குளிசைகளை தந்திருக்கிறார்கள். 1 மாதத்து முடியும் பொழுது 27ஆம் தேதி மீண்டும் நான் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய உடல்நிலை காரணமாக எவ்வாறான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சட்டவிரோதமான விகாரை தொடர்பாக இல்லாட்டி மக்களுக்கு சில விடயங்கள் வந்து வெளித்தெரியாமல் இருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் அவை பற்றி தெளிவுபடுத்துவதற்கு உங்களுடைய உடல்நிலை குறைபாடு காரணமாக கூட வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆன்மீக வாதியாக ஒரு துறவியாக இது எங்களுடைய கடமை. இன்று நீங்கள் வருவதற்கு சற்று முன்புதான் யாழ்ப்பாண போலீசார் எதிர்வரும் 5ஆம் தேதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த அழைப்பாணையை என்னிடம் ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே உடல்நிலை காரணமாக வந்து ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் கூட வழக்குகளையும் இப்படியான பல சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்று ஊடகங்கள் ஊடாக சில உண்மையான கருத்துக்களை எங்களுடைய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் இது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே உங்களுடைய உடல்நிலை காரணமாக தற்போது நீங்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் நான் நினைக்கிறேன் அந்த நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய அந்த வழக்கினுடைய திகதியும் மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமாம், அது ஏற்கனவே நாங்கள் கைது செய்யப்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மல்லாகம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி அவர்களுடைய இல்லத்திலே வைத்து அந்த வழக்கு நடந்த பொழுது எதிர்வரும் ஜனவரி 26ஆம் தேதிக்குத்தான் அந்த வழக்கு திகதியிடப்பட்டிருந்தது. ஆனால் இன்று இப்பொழுது சற்று முன்னர் தான் அவர்கள் 5ஆம் தேதிக்கு அந்த வழக்கை முன்கூட்டியே நகர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே இது அவர்கள் இன்னும் அடக்குமுறையை விரைவாக பிரயோகிக்கின்ற ஒரு தன்மையும் எங்களை ஓய்வெடுக்க விடாமல் தொடர்ச்சியாக எங்களை ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாக்குகின்ற ஒரு செயற்பாடாக தான்
இந்த செயற்பாடு காணப்படுகிறது. ஆனால் அவர்கள் எத்தனை வழக்குகளை போட்டாலும் எத்தனை தடவைகள் கைது செய்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். எதிர்வரும் 3ஆம் தேதியும் ஒரு மாபெரும் எழுச்சி போராட்டம் ஒன்று தையிட்டியிலே நடாத்தப்பட இருக்கிறது. நேற்றைய தினம் காணி உரிமையாளர்கள் அதற்கான அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த விதத்திலே எங்களுடைய மக்களும் இந்த போராட்டத்திலே எழுச்சியாக கலந்து கொள்ள வேண்டும். அதன் ஊடாகத்தான், இந்த போராட்டத்தின் ஊடாகத்தான் இந்த அடக்குமுறைகளை நாங்கள் வெல்ல முடியும் என்பதை எங்களுடைய ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்திலும் கூறுவேன். ஏனென்றால் அவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதம் எவ்வளவு தெளிவாக இந்த சட்ட நடவடிக்கைகளையும் இந்த நீதிமன்ற அழைப்பாணைகளை எங்களை 5 பேருக்கும் தந்து எப்படி நெருக்குதலுக்கு உட்படுத்தி மக்களிடமிருந்து எங்களை அந்நியப்படுத்தி எங்களுக்கு இப்படியான ஒரு சித்திரவதைகளை தருவதனூடாக நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு விலகி விடுவோம் என்றொரு நிலையிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் நிகழ்ச்சி நிலை இருக்கிறது. அப்போ அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இந்த வழக்கு முட்கூட்டியே திகதியிடப்பட்டதை நான் கருதுகின்றேன். எங்களுடைய மக்கள் எங்களை பார்த்து கேட்கிறார்கள், சுவாமி உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாவே இல்லையே, ஏன் போய் அடி வாங்குறீங்களே? அப்போ எங்களுடைய மக்களுடைய பரிதாப நிலை 18 குடும்பங்களுடைய தனிப்பட்ட காணிகளை அடாத்தாக பிடித்து ஒரு விகாரையை கட்டி இன்றைக்கு அந்த விகாராதிபதிக்கு விழா எடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு அரச போகமான நிலையிலே அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில் அந்த 18 குடும்பங்களில் உங்களோட குடும்பம் ஒரு குடும்பமாக இருந்தால் உங்களுக்கு எப்படி வலிக்கும்? நீங்கள் சுவாமி ஏன் இதில் போய் நிற்கிறீர்கள், அடி வாங்குறீங்கன்னு கேட்குறீர்களே, ஏன் மற்ற ஐயர் மேர், மற்ற குருக்கள் மேர், மற்ற ஃபாதர் மேர் வெறினமில்லை, நீங்கள் மட்டும் போய் நிற்கிறீங்களேன்னு கேட்குறீங்களே. நான் போய் நிற்பது, நான் துறவி, அந்த 18 குடும்பங்களும் என்னுடைய குடும்பங்கள். வடக்கு கிழக்கு தமிழீழத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் நான் பொறுப்பு. அந்த பொறுப்புணர்வோடு தான் நான் இந்த போராட்டங்களிலே கலந்து கொள்கிறேனே தவிர வெறும் ஒரு கத்துவதற்காகவோ கூச்சல் போடுவதற்காகவோ அல்ல. அதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான ஆதங்கமாக இன்று இருக்கிறது. உண்மையிலே இந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. இல்லாட்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் அது தமிழர் சார்பாகவோ இல்லாட்டி சிங்களவர்கள் சார்பாகவோ இல்லை என்று சொல்லி இந்த அரசாங்கம் சொல்கின்றது. ஆனால் உண்மையில் இவ்வாறான அடக்குமுறைகள் தொடர்ச்சியாகவே இடம்பெறுகிறது. கடந்த காலங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை தான் தற்போது இருக்கக்கூடிய அனுர அரசாங்கமும் செய்கிறதா? நிச்சயமாக அனுர அரசாங்கமும் எந்த விதத்திலையும் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் விதிவிலக்கான ஒரு அரசாங்கம் அல்ல. அவர்கள் ஒரு போலியான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே முன்னெடுக்கிறார்கள். நாங்கள் இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை என்றும் நீதிக்காக குரல் கொடுக்கின்ற எங்களை போன்ற மனித உரிமை மனிதநேய செயற்பாட்டாளர்களை இனவாதிகள் மதவாதிகளாக முத்திரை குத்துகிறார்கள். ஆனால் இந்த அனுர அரசாங்கம் எப்படி அந்த இனவாதமாக மதவாதமாக நடக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அண்மையிலே திருகோணமலையிலே புத்தர் சிலையை வைத்துவிட்டு அதை அகற்றச் சென்ற போலீசாருக்கு ஒரு புத்தபிக்கு கன்னத்தில் அறைகிறார். அந்த புத்தபிக்கு மேலே இந்த நிமிஷம் வரை எந்த நடவடிக்கையும் இல்லை. நீ இனவாதம் இல்லாத அரசாங்கம் என்று அனுர அரசாங்கம் இருக்குமாக இருந்தால் நான் அனுரகுமார திசாநாயக்குடன் நேரடியாக கேட்கிறேன், தைரியம் இருந்தால் அந்த பிக்கு மேல் நடவடிக்கை எடுக்கட்டும் பார்ப்போம். அது இல்லை. நாங்கள் இங்கே மக்களுடைய தனிப்பட்ட காணிகளை பிடிச்சி அடாவடியாக விகாரை என்ற பேரில் பௌத்தம் என்ற பேரில் ஒரு அநீதியான செயற்பாட்டை செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வடக்கு பிரதேச சபை ஏற்கனவே வழக்கு போட வலிக்கிட புத்த சாசன அமைச்சர் வந்து சொல்கிறார் 60 நாள் தாங்கோ அமைச்சரவையில் கதைச்சி போட்டு முடிவு இருக்கிறவன் 60 நாள் முடிய திருப்பி வடக்கு பிரதேச சபை கூடி தீர்மானம் நிறைவேற்றி அடுத்த கடிதம் அனுப்பினோம். இன்னொரு 60 நாள் கொடுக்கினோம். மொத்தம் 120 நாள், 4 மாதம் கொடுத்தும் எந்த ஒரு தீர்வும் இல்லாத ஒரு சூழலில் அந்த புத்த சாசன அமைச்சர் தலைமையில் இந்த தையிட்டி விகார பிக்குவுக்கு பதவி உயர்வும் கௌரவிப்பு விழாவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரதம விருந்தினர். அப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து இந்த பிக்குவை நீங்கள் உயர்த்தி பாராட்டுறீங்கள் என்றால் அந்த பிக்குவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கள். அந்த பிக்குவை ஏற்றுக்கொள்கிறீங்கள் என்றால் தையிட்டியில் விகார கட்டினது சரி என்று தான் உங்களோட நிலப்பாடு. அப்போ நாங்கள் வழக்கு போட பிரதேச சபை வழக்கு போட ஒன்று தடுத்து போட்டு ஒரு தீர்வும் தராமல் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வடக்கு பிரதேச சபை 34 உறுப்பினர்கள், ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி எல்லா உறுப்பினர்களும் தமிழன் என்ற ஒரு உணர்வோடு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். அந்த 34 பேரில் ஒரு ஆள் கூட தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கலை. அந்த ஏகமனதான தீர்மானம் என்ன? இது சட்டவிரோத கட்டுமானம் என்ற பெயர் பலகையை 3 மொழியிலையும் போடுறது, அதை போடுறது. மற்றது 2வது தீர்மானம் நிறைவேற்றினவே இது கண்டனம் தெரிவித்து இந்த பிக்குவுக்கு பதவி உயர்வு கொடுக்கறது, பாராட்டு விழா செய்கிறது கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றினோம். 3வது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 9 மணிலேருந்து 10 மணி மட்டும் கவனஈர்ப்பு போராட்டம் செய்கிறாங்க. அப்போ அன்றைக்கு அந்த கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது அவர்கள் வந்து பிரதேச சபை உறுப்பினர்கள் அந்த பெயர் பலகைய நாட்டை
முயற்சிக்கும் பொழுது போலீஸார் அதுக்கு ஆதரவாக இருந்து எந்தவித தடையும் இல்லாமல் அவர்கள் பெயர் பலகை நாட்டுறதுக்கு உரிய ஏற்பாட்டைத்தான் செய்திருக்கணும். பிக்குடையாக்கள் வந்ததை குழப்பு வினமா இருந்தால் அவையத்தான் கைது செய்திருக்க வேணும். ஆனால் போலீஸார் நடந்தது வீதியே விடவில்லை, பெயர் பலகை நாட்ட விடவில்லை. நீதிமன்ற உத்தரவிற்கு சமாதான சீர்குலைவு ஏற்படும் விதத்தில் எந்த பெயர் பலகை நாட்டக்கூடாதுண்டு. இந்த பெயர் பலகை நாட்ட விடாமல் தடுத்தது தான் சமாதான சீர்குலைவு. அது நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் வழக்கு இருக்குது. அப்போ அப்படி பார்க்க அங்கே பிக்கு உங்களுக்கு கன்னத்தில் அடிக்கிறார், இன்னொரு அம்பிட்டிய தேரர் ஒருத்தர் தொப்பியை தட்டி விடுறார், போலீஸுன்ற அந்த பரியருக்கு மேலே ஏறி இருந்து கூத்தடிச்சு ஆன்ற போலீஸ் எல்லாம் கீழே இருந்து ஆண்டு பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ இவியல் மேலே பௌத்த பிக்குமார் மேலே உங்களுக்கு நடவடிக்கை இருக்கிறதுக்கு வக்கில்லை. ஆனால் ஒரு நீதிக்காக குரல் கொடுக்குற ஒரு இந்து மத துறவி, ஒரு சைவ சமய துறவி நீதிக்காக அமைதியான முறையில் குரல் கொடுக்குறவங்கள அடிச்சு ஏற்றுறீங்க நீங்கள். நாங்களும் அந்த காணொலிகளை பார்த்தோம். அது எப்படி ஒரு இது மதவாதம் இல்லாமல் வேற என்ன இதை சொல்வது? இதுக்கு வேற என்ன பேர் சொல்வது? எங்கட மக்கள், தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், மலையக தமிழர்கள் எல்லாரும் தயவு செய்து சிந்தியுங்கோ. நான் சொல்ற கருத்துல ஏதும் பிழை இருந்தால் நீங்க தட்டி கேட்குற உரிமை உங்களை எல்லாருக்கும் இருக்கு. அப்போ இது மதவாதம் இல்லை என்று சொல்லாமல், அப்போ இப்படி ஒரு மதவாதத்தின் இனவாதத்தின் உச்சத்தில் இந்த அரசாங்கம் இருக்கேக்கல நாங்கள் இப்படி எடுத்து இப்போ போராட்டம் சுவாமி ஏன் நீங்கள் போராட்டத்துக்கு போனீங்க, உங்களுக்கு தேவையில்லா வேலை என்று சொல்லி நாங்களும் போராட போகாவிட்டால் யாருமே போராட போவதில்லை. இதை விட இன்னும் மோசமான நிலைமைகள் இங்கே நடக்குமென்றதான் யதார்த்தம். இதை எங்கட மக்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கோ. இனிமேலாவது போராட்டங்களில் நீங்கள் பங்கெடுங்கோ. இது உங்களோட தார்மீக உங்களோட வீட்டு கதவை தட்டும் வரைக்கும் தயவு செய்து காத்திருக்க வேண்டாம். இப்போ வவுனியாவில் பார்த்தீங்கன்னா சமங்குளம் என்ற இடத்துல இன்னொரு புத்தர் விஹாரம் இப்போ கட்ட முயற்சி தொடங்கியாச்சு, நடக்குது பிள்ளையா கோயிலோட. அப்போ இது எல்லாரும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த ஆபத்தை உணராமல் அவன் ஒரு தவறான மாய பிரச்சாரத்தை அரசு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு மேற்கொள்ளுதுன்றதுக்கு ஏற்ற விதத்தில் எங்களோட மக்களும் இப்படி செயற்படுறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. உண்மையிலேயே அந்த சந்தர்ப்பத்தின் போது காணொலிகள் வாயிலாக எங்களுக்கு பார்க்க கிடைத்தது. மிக ஒரு அடாவடித்தனமாகத்தான் காவல்துறையினர் நடந்து கொண்டார்கள், இழுத்து பறித்து கைதுகளை முன்னெடுக்கிற போது. ஆனால் இது அங்கே தென்னிலங்கையில் நடைபெறுகிற போது அது வித்தியாசமானதாக இருக்கும். அதற்கு எதிரான எந்த விதமான நடவடிக்கைகளும் இன்று வரை முன்னெடுக்கப்படவில்லை. ஆக இந்த சட்டம் பாகுபாடாகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சட்டம் பாகுபாடாகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றைய தினம் அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது நான் 10 மணி அளவில் தான் அந்த போராட்ட களத்துக்கு சென்றேன். போராட்டம் கிட்டத்தட்ட முடிகிற நேரம். அங்கே போய் நான் இறங்கி அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற இடத்துல கிட்ட போய் நின்று அவதானிச்சு கொண்டு என்ன நடக்குதுன்னு அவதானிச்சு கொண்டு அந்த முன்னுக்கு நான் அதில் போய் நிற்கல. உடனே நடக்கண்டு போலீஸார் ஒரு துண்டை நீட்டிச்சுனா தடை உத்தரவு. அப்போ அது வரைக்கும் எனக்கு தடை உத்தரவு கொடுத்தேன்னு தெரியாது. இந்த ஆதீனத்தில் அவன் எனக்கு தடை உத்தரவு ஒன்றும் தரவே இல்லை. முதல் நாள் அறிவித்தலும் வரவில்லை, எந்த தடை உத்தரவும் எனக்கு தரவும் இல்லை. அங்கே தடை உத்தரவு இருக்குன்றதும் எனக்கு உண்மையாக தெரியாது. அப்போ அதை நீட்டினோடனே எனக்கு விளங்கிட்டு தடை உத்தரவு எடுத்திருக்கணும். அதில் ஒரு 25-30 பேர் கிடக்கு. போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ எனக்கு அந்த பேர்களை வாட்சி கொண்டிருக்கிற அளவுக்கு நேர அவகாசம் இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த பேர்களை விட்டுட்டு அதை எந்த பேர் இருக்கோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, கீழுக்கு பந்தியை வாசித்து போட்டு நான் அந்த போலீஸாருக்கு சத்தமாக வாட்சி காட்டுறேன். பாருங்கோ என்ன எழுதி இருக்குது, நீதிபதி கொடுத்த உத்தரவு சமாதான சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் எந்த பேர் பலகைகளையும் காட்சி பலகைகளையும் இல்லை காட்சிப்படுத்தக்கூடாது. இப்போ இது வலிவடக்கு பிரதேச சபை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபை ஒரு ஜனநாயக கட்டமைப்பு, ஏகமனதான தீர்மானம். அதை நடைமுறைப்படுத்துறது தான் உண்மையான நீதி. அதை நடைமுறைப்படுத்த விடாமல் நீங்கள் தடுத்து நிற்கிறது தான் சமாதான சீர்குலைவு. அப்போ நீதிபதியின் உத்தரவுப்படி போலீஸாராகிய உங்களுக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கப்பட வேணும் என்று சொன்னோன்னா அந்த போலீஸுக்கு கோபம் வந்துட்டு அவருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியலை. அப்போ அவருக்கு விளங்கிட்டு நான் எப்போவுமே போராட்டங்களுக்கு போனால் முன்னுக்கு நிற்கிற அந்த போலீஸாரோட நான் முதல் சம்பாஷணை டயலாக் கருத்தாடலாம் நான் செய்கிறேன். ஏன்னா நான் இந்த துறவு வாழ்க்கை ஆரம்பங்களில் 2009க்கு பிறகு சர்வதேச ரீதியில் சமாதானத்தை உருவாக்குபவர், நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவர் என்ற வகையில் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஐ ஆம் எ பீஸ் அம்பாசிடர். சர்வதேச ரீதியில் கைசீட் என்ற ஒரு நிறுவனத்தினூடாக ஒரு வருஷ ஃபெலோஷிப்பில் நான் நடந்திருக்கிறேன். அப்போ அந்த இதில் கருத்தாடல் டயலாக். அப்போ நான் இதை சொன்னோன்னே அவருக்கு அப்போ வேறு வழி இல்லை, அங்கே தடை உத்தரவில் எதுவும் பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லைன்னு அவருக்கு விளங்கிட்டு அதுக்கு பதில் அவருக்கு அடுத்த பதில் இல்லை. உடனே டக்குண்டு கதையை மாற்றினார் எனக்கு. நீங்கள் ரோட்டை மறைச்சு கொண்டு நிற்கிறீங்கள், ரோட்டை மறைச்சு கொண்டு போராட்டம் செய்யலான்றார். அப்போ நான் சொன்னேன், சரி ரோட்டை மறைச்சு கொண்டு தானே நிற்கிறோம், நாங்கள் ஓரமாக நிற்கிறோம், விடுங்கோ சைடாண்டு நாங்கள் போராட்டத்தை செய்கிறோம்ட்டு.
அப்படி நான் சொன்னோன்னே எனக்கு பக்கத்தில் இருந்த இந்தியாவில ஒரு சில தம்பி மேர் அம்மா மேர் அதை வந்து அங்கே நிற்கிற போலீஸுக்கு சொல்லினேன் சைடாக நிற்க போகிறோம் விடுங்கோன்னு போலீஸ் அதுக்கும் விட தயார் இல்லை. இப்போ இவருக்கு என்ன பதில் சொல்கிறேன்ட்டு தெரியலை. இப்போ அவர் தானே இந்த பொல்லு கொடுத்து அடிவுன்றன்னு சொல்லுவோம். இப்போ அவர் தான் சொன்னவர் ரோட்டை மறைச்சு கொண்டு நிற்கிறீங்களேன்ட்டு நான் சொன்னேன் அப்போ நாங்கள் சைடாக நிற்கிறோம்ண்டு. இப்போ சைடாக நிற்கவும் அவருக்கு விருப்பம் இல்லை. அப்போ அவை அந்த கருத்தாடலுக்கு அங்கே அவைக்கு பதில் இல்லை, ஒரு தர்க்க ரீதியான பதில் அவைகிட்ட இல்லை. உடனே என்ன செய்யணும், வன்முறையை கையில் எடுக்கணும். உடனே போலீஸார் என்ன செய்யணும், டக்குனு இவர் மற்றவருக்கும் கண்ணை காட்டி போட எல்லாரும் செய்து என்ன செய்யணும், எங்களை தள்ளினோம். அவள் தான் தள்ள வலிக்கிட்டது முதல்ல. அப்போ தள்ள வலிக்கிட்டு தள்ளின உடனே நாங்களை சிறுதர் நம்பியும் இருந்தேன் எழும்பி வந்து தடுக்க வலிக்கிட்டே நானும் போய் நடுவில் தடுக்கிறேன். தடுக்க கடுமையாக தள்ளுப்படுது. அப்போ நான் பார்க்குறேன் இது கடுமையான நிலைமைக்கு போகுது. நான் இதுக்கு ரெண்டு தள்ளுப்பட நான் உண்மையாக விரும்பலை. முந்தின காலங்களில் தள்ளுப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் மதத்தலைவர் என்ற வகையில் நான் கௌரவமாக விலகி நிற்போம் என்று சொல்லி போட்டு அந்த தள்ளு முள்ளு படுறதுலேருந்து நான் விலகி இங்கே வாரேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். விலத்தி நான் வந்த பிறகுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட போலீஸார் தெல்லிப்பிள்ளை ஓஎஸ்சி என்று சொல்கிறார்கள், நீ அடையாளம் கண்டால் தான் தெரியும். அவர் என்னை தேடி வந்து களத்துலேருந்து உருத்துராட்ச மலையை பிடிச்சி இழுத்து அறுத்து, அப்போ அது இந்த செப்பு கம்பியால் என்ன உருத்துராட்ச மாலை. அப்போ நான் கையை கொண்டே தடுக்கிறேன். அந்த சின்ன விரல் அதுக்குள்ள அகப்பட்டு இது அப்படியே வீங்கிட்டு இதில் இப்போ காயம் கிடக்கு, களத்தில் இந்த தளம்பு கிடக்கு, இதில் இந்த இழுத்த தளம்பு கிடக்கு. அப்படியே அதை இழுத்து அது கொஞ்சம் நான் கையை தடுத்துருக்காட்டி இந்த செப்பு கம்பியை வெட்டி இருந்தால் ரத்தம் போய் உயிர் போயிருக்கும். இது நான் கொலை முயற்சி என்று தான் பதிவு செய்கிறேன். அப்படி செய்து பிறகு என்ன செய்கிறேன், நான் கையை போட்டு தடுத்த உடனே இதில் அடிக்கிறார் இறுக்கி, இந்த முழங்கை இவ்விடத்தில் அடித்து போட்டு முதுகில் பின்னுக்கு இதுக்கு அடித்து போட்டு முதுவோட இழைச்சி அப்படியே அண்ணன் இழுத்து அணைச்சி கொண்டு அப்படியே ஏற்றி கொண்டு வர. அப்போ நான் என்ன கைது செய்றீங்க தானே, நானாக ஏறுறேன் வாகனத்தில், என்ன தள்ள வேண்டாம், நானாக ஏறுறேன் என்று சொன்னால் அது அவைக்கு விளங்கிட்டு, தமிழ்லேன்னு சொன்னால் இங்கிலீஷ்லேன்னு சொன்னால் அது விளங்கியும் அவை என்ன அடித்து கொண்டு முதுகில் தள்ளி கொண்டு அப்புறம் அங்கால வாகனத்துக்கிட்ட போனால் நெஞ்சில் பிடிச்சி தள்ளினேன். இந்த பக்கம் இடப்பக்கம். அதுவும் திட்டமிட்ட 2வது கொலை முயற்சி என்று நான் கருதுகிறேன். எக்ஸ்ரே எடுத்தது 2 தடவை எக்ஸ்ரே எடுத்தது, ஒரு கார்டு கிளியர் இல்லையண்டு செஸ்ட் நெஞ்சினோ அவ்வளோதுக்கு இருந்தது, 4 நாள் இருந்தது நெஞ்சினோ. இப்போ இந்த எக்ஸ்ரே எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணி விட்டேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து. அப்போ அதே வாகனத்தில் தள்ளி ஏற்றினேன். அப்போ நானாக ஏறுறேன்னு சொன்ன பிறகு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒன்று அந்த தள்ளு முள்ளு போடுறதுக்கு வந்து நான் விலத்தி வந்து நிற்க என்னை தேடி வந்து இழுத்து அடித்து ஏற்றினது. இப்போ இந்த கொலை முயற்சி, இப்போ இந்த 2வது தள்ளி கொலை முயற்சி. இப்போ நானாக ஏறுறேன்னு சொல்லவும் என்ன ஒரு மதத்தலைவர் என்ற வகையில் சுவாமி உங்களை கைது செய்கிறேன் வண்டியில் இருங்கோ என்ன நான் கௌரவமாக ஏறி இருப்பேன். என்ற நிலப்பாடாக தான் இப்போ இல்லை, நீ எதிர்காலத்திலேயே நிலப்பாடாக தான். இவையோட தள்ளு முள்ளு பட்டு நிற்க போகிறது இல்லை. கைது செய்ய முற்பாடு ஏதாவது உங்களுக்கு சொன்னார்களா, ஏதாவது போராட்டத்தை நீங்கள் நிறுத்தினால் நாங்கள் கைது செய்ய மாட்டோம் அப்படி ஒரு அறிவித்தலும் செய்யல. செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது, அதுதான் இல்லை. அப்படி அப்படி வெளிவந்து இருக்கோம் அம்மா, அப்படி ஒரு அறிவித்தலுமே செய்யலை. நாங்கள் மக்களை கலைஞ்சு செல்லுங்கள், நாங்கள் கைது செய்ய போகிறோம், இதில் தொடர்ந்து போராட்டம் யார் செய்வீங்களோ அவையே கைது செய்வோம், எல்லாம் கலைஞ்சு செல்லுங்க ஒரு அறிவித்தல் ஒன்றும் இல்லை. தன்னிச்சையாக திடீரென்று அடிச்சு காட்டு பண்ணாடுக்கிறோம், இல்லை நான் அடிச்சு இழுத்து ஏற்றி கொண்டே முடித்தது இது விஷயம். அது அந்த வீடியோவில் இவ்வளோத்துக்கு வடிவாக வந்திருக்கும் எனக்கு தெரியாது, நேரில் பார்த்தாக்களுக்கு தெரியும். ரொம்ப கேவலமாக ஸ்ரீலங்கா போலீஸ் நடந்து கொண்டது. இப்போ கைது செய்கிறன்றது ஒரு முடிவெடுக்கப்பட்டு அவைக்கு ஒரு மேலிடத்திலேருந்து ஒரு அறிவுறுத்தல் வந்து கைது செய்கிறன்றது வேறு, அந்த கைது செய்கிற விதம் இருக்குது தானே. சொன்னவர்களை வன்முறையை தூண்டுகிறார்கள். இப்போ அவை என்ன செய்யணும்டா, நாங்கள் இனவாதம் இல்லை, தாங்கள் மதவாதம் இல்லை, தாங்கள் வன்முறையை தூண்டக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு அவைதான் இனவாதி, அவைதான் மதவாதி, அவைதான் வன்முறையை தூண்டினம். இதே எங்கிட மக்கள் முதல் விளங்கி கொள்ளணும். இது ஒரு சில இந்த அருண் சித்தார்த், அர்ஜுனா ராமநாதன் போன்ற ஒரு சில இராணுவ புலனாய்வுக்கு வேலை செய்கிற ஒரு சில ரொம்ப கேவலமான கூட்டங்கள் வந்து எங்களை மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கணும். அது எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு உண்மை என்னன்றதை எங்களோட மக்கள் பார்க்கணும். உண்மை என்னதை பார்த்தா எங்களோட மக்கள் எல்லாருக்கும் கொதிக்கும். இன்றைக்கு ஒரு இப்போ நான்ன்றதுக்காக நான் இதை சொல்லலை, நான் அடி வாங்கின வேதனையில் நான் இதை சொல்லலை. ஒரு துறவி ஒருவர் மக்களுக்காக குரல் கொடுக்குறார், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல். நான் எல்லா ஊடக இதுலேயும் நான் அடிக்கடி சொல்லி கொண்டு வரேன், நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்லை, சாகும் வரைக்கும் எந்த பதவிக்குலேயும் நான் முதலமைச்சர் வேட்பாளரோ இந்த எம்பி பதவியோ எந்த பதவியும் சாகும் வரைக்கும் நான் எடுக்க போகிறது இல்லை. திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ற தனிப்பட்ட கொள்கை அது. நாளைக்கு தமிழீழம் மலர்ந்தால் கூட தமிழீழத்தில் பிரதம மந்திரியோ முதலமைச்சர் பதவியோ நான் ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை. அதையும் தெளிவாக இப்போ பதிவு செய்கிறேன், சாகும் வரைக்கும். அப்போ அப்படி ஒரு குரல் கொடுக்குற ஒரு துறவி இப்படி அடிபட்டிருக்கு, எங்கட மக்கள் இதுக்காக என்ன செய்யலாம்? அமைப்புகள் சில பேர் கண்டனங்கள் விடியினம் கதைக்கினம் கொள்ளினம், பத்தாவது ஒரு பெரிய எழுச்சி வரணும். இங்கே இது தொடர்பான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக
கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்படுகிற அந்த P2P போராட்டமாகட்டும், அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒன்று இருந்தது. ஆனால் ஏன் தையிட்டி விகாரை விடயத்தில் மட்டும் மக்கள் பின்னிற்கின்றார்கள்? காரணம் ஒரு அரசியல் சார்ந்த விஷயம்னு சொல்லி ஒரு சாயம் பூசுவதற்கான முயற்சிகளையும் இதனை எதிர்க்கக்கூடிய நபர்கள் முன்வைக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த தையிட்டி விகாரை விடயம் அரசியலுக்கு அப்பால எவ்வளவு தூரம் மிக முக்கியமான ஒரு உரிமை போராட்டமாக இருக்கிறது? நிச்சயமாக இந்த தையிட்டு விடயம் என்பது நில ஆக்கிரமிப்பு, காணி ஆக்கிரமிப்பு, பௌத்தமயமாக்கல், சிங்கள குடியேற்றம், தமிழர் தாயகத்தை கூறு போடுதல், இனப்பெரம்பலை மாற்றி அமைத்தல், இந்த மண்ணிலே தமிழன் என்ற ஒரு இனம் வாழ்ந்தான் என்பதை அடிப்படையிலே அழித்தல், இவ்வளவு விஷயங்களும் இந்த தையிட்டி விகாரைக்குள்ளே இருக்கு. சட்டவிரோதமான ஒரு விஷயம் அவ்வளவும் இதுக்கு இருக்கு. ஆனால் இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதுக்குள்ள போராட்டத்துக்குள்ள ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கொஞ்சம் கூடி போராட்டம் செய்கிறது, அந்த கட்சி தான் செய்யுது என்று சொல்லி இந்த கட்சி விமர்சனங்கள், கட்சி மோதல்கள் இன்றைக்கும் அது இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை நான் ஏற்றுக்கொள்ளே இல்லை. எல்லாம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் இப்போ அண்மையில் எடுத்த தீர்மானம் ஈவன் தமிழ் தேசிய பரப்பு மட்டும் இல்லை, அரசாங்கத்தோடு சேர்ந்து நிற்கிற சிங்கள தேசிய கட்சிகளில் தமிழர்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்களும் சேர்ந்து தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறேன். அப்போ அப்படி பார்க்க தமிழன் என்ற ஒரு அடிப்படை அடையாளத்தோடு அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு எழுச்சியாக இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற வேண்டும். எங்கட மக்களும் பெருமளவில் பங்கெடுக்கும் பொழுது இந்த கட்சி அரசியல் தண்டவாட்டில் இல்லாமல் போயிடும். மற்ற துரதிருஷ்டவசமாக எங்கட தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகளும் எல்லாம் ஒரு ஒழுங்கு இல்லை. அப்போ ஒரு சில கட்சிகள் கொஞ்சம் கொள்கையில் உறுதியாக இருந்தாலும் அவை தங்கட கட்சியை வளர்க்குறதுக்கு தான் எல்லாத்தையும் பயன்படுத்தினோம். அது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். அப்போ அதால் எங்கட மக்களும் இந்த போராட்டங்களில் ஒரு நம்பிக்கை இழந்து போயிட்டோம். இதெல்லாம் அரசியல்வாதிகள் தங்கட அரசியலுக்காக செய்யணும். அப்போ எங்களை போல தூய்மையான எண்ணத்தோடு நிற்கிறாங்களே மக்கள் அப்படித்தான் பார்க்கினோம். உண்மையிலே அந்த விமர்சனங்கள் எல்லாம் அது தொடர்பாகத்தான் வருது. அதில் உண்மையும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நான் மக்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள் என்னென்னா, உங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இப்போ எங்களை போல ஒரு பொதுநிலையில் இருக்கிறார்கள், அதாவது ஒருவித எந்தவித அஜெண்டாவும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் இதுக்குள்ள ஒரு பேருக்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ எதுக்காகவோ நான் இதுக்குள்ள இல்லை, நீதிக்காக மட்டுமே தான் நான் குரல் கொடுக்குறேன். என்னோட பழகிறாக்களுக்கு தெரியும். அப்போ அப்படி ஒருவர் தூய்மையாக குரல் கொடுக்கும் பொழுது அந்த கருத்துக்களை நீங்கள் முதல் செவி கொடுத்து கேளுங்கோ. என்ன போராட்டம், ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நான் தமிழனா இல்லையா, என்ற தாய்மொழி தமிழ் மொழியா இல்லையா, அதை கேட்டுக்கொண்டு இதுக்குள்ளே வாங்கோ. இதுக்குள்ளே நிற்கிற எல்லாரும் நல்லாக்கள்னு நான் சொல்லே இல்லை. அரசியல்வாதிகள், அரசியல் திறப்புகள், ஈவன் சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் கூட பிள்ளையானாக்கள், என்ஜிஓக்கள், வெளிநாட்டு காசுகள் எடுத்துக்கொண்டு காசுகளுக்காக ப்ரொஜெக்ட் செய்கிறார்கள். தான் பெரியாள் என்று சொல்லி தான் கிங் மேக்கர் அல்ல தான் அரசியலை கட்டி எழுப்புறாக்கள் என்று சொல்கிற அரசியல் ஆய்வாளர்கள், பத்தி எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள், இப்படி எல்லாம் குப்பைகள் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் குப்பைகள் இருக்குது, அது உண்மை. ஆனால் இதுக்காக குப்பை என்று சொல்லி ஒதுக்கி நீங்கள் வர விடாவிட்டாலும் எங்களை போல இதுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு ஆதரவாக இருங்கள். எங்களை பார்த்து கேட்காதீங்க, ஏன் சுவாமி இதுக்கு தேவையில்லாமல் போய் அடி வாங்குறீங்க, நீங்கள் சிவகுரு ஆதீனத்தில் இருந்து கொண்டு பகவத்கீதை வகுப்பையும் கந்தபுராண வகுப்பையும் பஜனையையும் தியான பயிற்சியையும் செய்து கொண்டிருக்கலாம் தானே என்று. அது நடக்குது. ஆனால் இதுவும் ஆன்மீகம் என்று தான் நான் பார்க்குறேன். நீதிக்காக குரல் கொடுப்பது என்பதும் ஆன்மீகம் என்று தான் பார்க்குறேன். இதை நாங்கள் செய்யாமல் விட்டால் என்ன, ஒரு கட்டத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது செய்யாமல் விட்டால் அவன் இவ்வளவு காணியை பிடிச்சது மட்டும் இல்லை, இன்னும் மேலதிக காணிகளை பிடிச்சி இப்போ 3ஆம் தேதி புத்தர் சிலை ஒன்று புதுசாக வைக்க போயினேன் தையிட்டியில். இப்போ கடந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே புதிய மண்டபம், தங்குற மண்டபம் கட்டி அமைச்சு போலீஸ் பெரியவர் தான் திறக்கிறார் அதை. அப்போ ஒரு பக்கம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கே, அங்கே கட்டுமானங்களும் கட்டி கொண்டு தான் இருக்கிறான், அவன் அதை நிப்பாட்டே இல்லை. அப்போ இது எங்கட மக்களுக்கு தெரியுது இல்லை. அப்போ இப்படி ஒரு விதமாக எங்கட மண் கூறு போடப்பட்டு கொண்டு போயிருக்க எத்தனை ஆயிரம் மாவீரர்கள், எவ்வளவு தியாகங்கள், கடந்த காலத்தில் எவ்வளவு பேர் தங்களை முழுமையாக அர்ப்பணிச்சதுக்குள்ள நின்றுருக்கினேன். அதை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நிச்சயமாக தமிழன் என்ற வகையில் கடத்த வேணும். அப்போ இன்றைக்கு தாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இதுக்காக அணிதிரள வேண்டும். மக்கள் எழுச்சி, மக்கள் புரட்சி ஏற்பட வேணும். முதல் இந்த கருத்துக்கள், இது இந்த யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்கோ. இந்த அரசியல்வாதிகள், இந்த எம்பிஎல், சில பேர் இந்த அனுர்வ கட்சியை சேர்ந்த எம்பிஎல், இவையெல்லாம் ஒவ்வொருவரும் இதுக்கு எதிரான பிரச்சாரங்களை வேகமாக முன்னெடுக்கினார். அப்போ உண்மையை எடுத்து சொல்கிற தரப்பு பலகீனமாக இருக்கின்றதான் உண்மை. அப்போ அவை எடுக்கிறதுல எங்கட மக்களும் ஈடுபட்டு கொண்டு போயிடும். மற்ற அவை தங்கட சுயநலத்துக்கு எங்கட அரசு அதிகாரிகள் எடுங்கோ. இந்த காணி உரிமையாளர்கள் நேற்று என்ன நேராக சந்திச்சவை 18 காணி உரிமையாளர்கள், யாழ் மாவட்ட அரசு அதிபரோ வடமாகாண ஆளுநரோ இன்னும் காணி சம்பந்தமாக அவரோட நேரடியாக ஒன்றுமே கதைக்கல. எல்லாரும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு கொண்டு நடங்கி கொண்டு இருக்கிறார்.
அப்போ எங்கட தமிழ் அரசு அதிகாரிகள் கூட இதில் ஈடுபாடு இல்லை. ஏன்னா மேலிடத்து உத்தரவு அங்கே ஒருத்தர் ஒன்றும் செய்ய இயலாது. அடுத்த மக்களுக்கு பயமும் இருக்குது. இப்போ வேலன் சுவாமிகள் போன்ற ஒரு மதத்தலைவர் போராட்டங்களில் நிற்கிற ஒருத்தரையே பிடிச்சி அடித்து ஏற்றுறாங்களா நாங்கள் போனால் மாத்திரம். நான் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்க பக்கத்தில் இருக்கிற ஓட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் கதைக்கிறோம் என்ன பார்த்து. சுவாமியே வந்து எங்களோட பக்கத்தில் படுத்திருக்கிறார் அடி வாங்கி. இப்போ நாங்கள் போனால் உயிரே போயிடும் சொல்லி போடும்னா ஜனம் பயப்படுது. இந்த ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துவதற்காகவும் இவ்வாறான கைதுகள், இந்த பயத்தை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான கைதுகளும் இவ்வாறான டோர்ச்சர்கள் இவ்வாறான போலீஸ்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அது உண்மை. அப்போ அதுதான் நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம் என்னென்னா 10 பேர் நின்று போராடைக்க அவன் 10 பேரையும் அடித்து ஏற்றத்தான் பார்ப்பான். அந்த 10 பேர் நிற்கிறதுக்கு பதில் இப்போ 3ஆம் தேதி போராட்டத்துக்கு 100 பேர் வாங்கோ, கொஞ்சம் அவன் யோசிப்பான். 1000 பேர் வாங்கோ, கை வைக்கவே மாட்டான். அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு, தமிழன் என்றா ஒற்றுமைப்படலாம். இது நல்ல உதாரணம். நான் சொல்கிறேன், இந்த வலிவடக்கு பிரதேச சபை 34 உறுப்பினர்களும் ஏகமனதான ஒரு தீர்மானம் என்பது எங்களுடைய 2009க்கு பிற்பட்ட இந்த போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய ஒரு படிக்கல். இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு எல்லா பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகளும் தங்கட எல்லைகளுக்குள்ள இங்கே பிரச்சனை தீர்மானம் நிறைவேறும். இப்போ வவுனியா சமணங்குளத்தில் ஒரு புத்தவிகார இப்போ பிள்ளையாவில் கட்டுப்படுதுன்னா அதுக்குரிய பிரதேச சபை எதுவோ அந்த பிரதேச சபை உடனடியாக அடுத்த அமர்வில் ஒரு ஏகமனதான தீர்மானத்தை நிறைவேற்ற வேணும். இப்படி எங்களோட உள்ளூராட்சி கட்டமைப்புகள் தங்களுடைய எல்லைகளுக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனைகள், புத்தர் சிலையை கொண்டு வந்து அடாவடியாக தனியார் காணிகளுக்கு வைக்கிறது, அத்துமீறல்கள் இவற்றை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பொழுது நிச்சயமாக அடிமட்டத்திலேருந்து இந்த கட்டமைப்பை நாங்கள் கட்டி எழுப்ப முடியும். அப்போ இந்த வழிவடக்கு தையிட்டி விஷயம்ன்றது அது நான் ஒரு ஒற்றுமைன்ற ஒரு அடையாளமாக பார்க்குறேன். அது கூட அனுரோவுக்கு கண்ணுக்கு குத்தி இருக்கு. தமிழன் ஒற்றுமையாக வந்துட்டான், ஆகவே தாக்கணும். அப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷன் நிற்க அங்கே ஒரு பலாலி போலீஸ் அதிகாரிகள் மற்றவை எல்லாரும் எங்களோட சட்டத்துறைகளுக்கு சொல்லினா இது ஐஜியோட உத்தரவு. போலீஸ் மா அதிபர் தான் உத்தரவிட்டிருக்கிறார் கைது செய்ய சொல்லி, அடித்து ஏற்ற சொல்லி, எல்லாம் செய்ய சொல்லி. என்ன போலீஸுன்ற உயர்வு இடம் என்றா அங்கே ஜனாதிபதியிட இருந்தால் இந்த உத்தரவு வருகுது. அப்போ எங்கிட்ட அனுரகுமார திசாநாயக்க நல்லவர், நல்ல மனம் உள்ளவர் அவர் தான் உத்தரவிடுறார் அடித்து ஏத்தண்டு. அப்போ இங்கே யாரும் நல்லவரன்றோ இந்த இதோட முற்றுப்புள்ளி வச்சிருங்க இந்த விஷயங்களோட. இப்போ உங்களுக்கு பார்க்க தெளிவாக விளங்கணும் யார் இனவாதம், யார் மதவாதம், யார் எங்கே நிற்கணும்ன்றது உங்களுக்கு ஓரளவு சாதாரண சிந்திக்கிற ஆற்றல் இருந்தால் எல்லாருக்கும் விளங்கும். உண்மையில இந்த தையிட்டு விகாரை விடயம் தொடர்பாக எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்ன என்னன்னு சொல்லி சொன்னால், இப்பொழுது சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட அந்த விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணிகள் தவிர்த்து ஏனைய காணிகள் மக்களிடம் கையளிப்பதான ஒரு விடயமும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் சொல்லி தெரியாது, ஆனால் பேச்சுவார்த்தைகள் அது தொடர்பாகவும் இடம்பெறுகிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எதிர்காலத்தில் எவ்வாறான விடயங்கள் தமிழ் மக்கள் சார்ந்து செயற்பட வேண்டும் என்னென்னு சொல்லி சொன்னால், 3ஆம் தேதி நீங்கள் சொல்வது போன்று ஒரு போராட்டம் ஒன்று, மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அந்த போராட்டத்திலும் இதனை விட மோசமாக கூட அடக்குமுறைகள் இடம்பெறலாம். ஆக மக்கள் நீங்கள் சொல்வது போன்று அந்த எல்லோரும் ஒன்று திரண்டு போராட வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. இது தொடர்பாக என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த காணிகள் ஒரு பகுதி கொடுக்கப்படுவது தொடர்பாக என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த காணிகள் ஒரு பகுதி கொடுக்கப்படுகின்ற விடயம் இப்போ சொல்லப்பட்ட விஷயம் 2 ஏக்கர் காணி தான் விடுவிக்கப்பட போகுது. இப்போ 2 ஏக்கர் மொத்தமாக இது 8.25 ஏக்கர் மொத்தமான ஏரியா. அந்த வீதிகள் எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8க்கும் 9க்கும் இடப்பட்ட ஏக்கர் அளவு ஏரியா மொத்தமாக இருக்குது. அப்போ அதில் அந்த விகாரை மட்டும் அமைஞ்சிருக்கிற அந்த இடம் மட்டுமே ஒரு 20 பரப்பு கிட்ட வருது. ஒரு 1.25 ஏக்கர் 1.5 ஏக்கர் கிட்ட வருது விகாரை அமைஞ்சிருக்கிற பிரதேசம் இது மட்டும். அப்போ இந்த 2 ஏக்கர் காணி விட போகிறதுன்றது அரச தரப்பில் அமைச்சரோ அல்லது அரச எம்பிக்களோ அல்லது ஆளுநரோ மாவட்ட அரசு அதிபரோ பிரதேச செயலரோ யாருமே காணி உரிமையாளர்களோட கதைச்சி பேசி வந்த ஒரு விஷயம் அல்ல. இது அரசு தரப்பில் இருந்து அமைச்சர் வேற ஒரு ஆள் இதை பற்றி பௌத்த சாசன அமைச்சரோ வேற ஒரு அமைச்சரோ எம்பியோ ஒரு கருத்தை இப்படி சொல்லியிருக்கணுமே தவிர அதுக்குரிய எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. முதலாவது. 2வது, அந்த 2 ஏக்கர் என்று சொல்லப்படுறது சுற்றி இருக்கிற முழு காணியும் இல்லை, அதில் ஒரு சின்ன பகுதி. அப்போ அதே விடுறோம்னா அந்த காலத்திலேருந்து சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். ஆட்சிக்கு வர முதலே சொல்லி கொண்டு இருந்த வீதிகள்ல போகவே விடாத அதான். அப்போ இதெல்லாம் சும்மா மக்களை திசை திருப்புறதுக்கான ஒரு முயற்சி. முதல் நீங்கள் விடுங்கோ, செயல்தான் மிக பலமான சொல். விட்டு போட்டு பிறகு இப்போ அது ஒன்றும் இல்லை. அப்போ இது நடக்க போகிற விஷயம் இல்லை முதலாவது. 2வது இந்த 3ஆம் தேதி நடக்க போகிற போராட்டத்திலையும் எங்களோட மக்கள் பெருமளிச்சியாக தயவு செய்து வாங்குவோம் அந்த போராட்டத்தில்.
வந்து ஒரு பெரிய எழுச்சியாக பங்கு பெற்றுங்க. தமிழன் ஒற்றுமையை இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எடுத்து காட்டணும். நாங்கள் தையிட்டி விஷயம்ன்றது வெறுமனே ஒரு விகார சம்பந்தப்பட்ட விஷயமோ அந்த 18 குடும்பங்களுடைய காணி உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்ல. இது தமிழ் இனம் சார்ந்த அடையாளம் சார்ந்த விஷயம். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இன்றைக்கு அரசாங்கத்தோடு சேர்ந்து நிற்கிற தமிழனுக்காகவும் தான் நாங்கள் போராடுறோம். அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் எம்பிக்களுக்காகவும் தான் நாங்கள் போராடுறோம். ஒரு சிந்தனை இல்லாமல் தெளிவில்லாமல் சும்மா ஒரு கூத்து மாதிரி கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நகைச்சுவை பாத்திரம் மாதிரி தங்களோட வகைவாதத்தை வகித்து கொண்டிருக்கிற எம்பிக்கள் அல்லது புலனாய்வோடு சேர்ந்து செயற்படுற ஆக்களுக்காகவும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம். அப்போ இதை ஒவ்வொரு தமிழனுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். கட்சி பேரத்தை கடந்து வாங்கோ, சமய பேரத்தை கடந்து வாங்கோ, பிரதேச பேரத்தை கடந்து வாங்கோ, சாதிய பேரத்தை கடந்து வாங்கோ, எல்லா சமூக அடக்குமுறைகளையும் கடந்து தமிழனாக சமதர்ம கோட்பாட்டோடு வாங்கோ. நாங்கள் இதுக்காக குரல் கொடுப்போம், நீதிக்காக குரல் கொடுப்போம். நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, புத்தருக்கு எதிரானவர்கள் அல்ல. புத்தரை வச்சு இப்படி தனியார் காணியை பிடிச்சி ஆக்கிரமிப்பு செய்யணுமே. சில பேர் எங்கடையாக்கள் கொஞ்சம் யோசனை இல்லாமல் கேட்கணும். கொழும்பில் நீங்கள் பிள்ளையா கோயில், பம்பளைப்பட்டி, சம்பாங்கோடு மாணிக்க பிள்ளையாவில் கட்டி வச்சுக்கிறீங்க. பொன்னமலாசன் கோயில் இருக்குது, அங்கே தென்னிலங்கையில் எல்லாம் கோயில் கட்டி இருக்கிறீங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பௌத்த கோயில் கட்டினா என்ன பிரச்சனை? இங்கே பௌத்த கோயிலை ஒழுங்காக சட்டப்படி கட்டினா யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. தனியாட்ட காணி அடாத்தா பிடிச்சி உயர் பாதுகாப்பு விலையமென்று இராணுவ முகாம் இருக்கு, அதுக்கு கட்டி போட்டு இராணுவ முகாமை இப்போ எடுத்து விட்ட அப்புறம் விகாரை அகற்றன்றதான் இராணுவம் சொன்ன விஷயம். இராணுவத்திற்கு கும்புறதுக்காக கட்டினாங்க, முகாமை அகற்றேக்க விகாரியம் அகற்றமன். அப்போ தையிட்டு இந்த இடத்துல இப்போ முகாமை அகற்றி போட்டிங்களா? அப்போ விகாரியை அகற்றுங்க. சிம்பிள் அகற்றாமல் பெரிய அரசியலாக்கி இது அகற்ற இல்லாத அகற்றினா பெரிய இனப்பிரச்சனை வெடிக்கும், பெரிய பூதகாரம் வெடிக்கும். அகற்றாட்டு தான் பெரிய இனப்பிரச்சனை வெடிக்க போகுது. அது விளங்குது இல்லையே உங்களுக்கு? அப்போ இந்த அடிப்படை இதுகளை நீங்கள் செய்யாமல் இப்படி செய்யாமல் இங்கே வந்து ஒரு தனியார் காணி அடாத்தா பிடிச்சி கட்டுறதை தானே நாங்கள். அது விகாரை இல்லை உண்மையில், அது சட்டவிரோத கட்டுமானம். அது தயவுசெய்து விகாரை என்று சொல்லாதீங்க, அது சட்டவிரோத கட்டுமானம். புத்தருக்கே பொறுக்காது, புத்தரே வைக்கப்பட்டு ஒழிக்க போகிறார். அப்போ இது ஒரு விஷயம் இப்படியான அடிப்படையில் பிள்ளையாக நடக்குதுன்ற விஷயம். அடுத்து தென்னிலங்கையில் அடுத்து ரெண்டாவது, சரி சட்ட ரீதியாக தண்ணி நீ காணி எடுத்து இங்கே விகாரை கட்டுறேன்னா யாருக்காக கட்டுற? இங்கே எங்கே பௌத்தர் இருக்கணும்? கொழும்புல எடுத்து எங்கள்ட இந்துக்கள் இருக்கணும். கேகாவில் மற்ற இடங்களில் நீங்கள் எங்கேயும் எடுங்கோ. அங்கே இப்போ பாருங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் கனடா, லண்டன் எல்லா நாடுகள்லேயும் எங்கள்ட தமிழாக்கள், சைவ மக்கள், இந்து மக்கள் இருந்து கோயிலை கட்டி வழிபடினோம். அப்போ வழிபடுறதுக்கு அங்கே ஆக்கள் இருக்கணும், சட்டப்படி அதை செய்யணும், முறைப்படி செய்யணும். அதில் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை. அது வேறு விஷயம், இது வேறு விஷயம். இது இந்த என்ன சொல்கிறது, தலைக்கும் மொட்டம் தலைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி, முழங்காலுக்கும் மொட்டந்தலைக்கும் முடிச்சு போட்டு கதைக்கிற மாதிரி ஒரு தொடர்பே இல்லாமல் கதைக்கு எங்கே சொல்கிறோம். அங்கே எல்லாம் கோயில் கட்டி கூப்பிடலாம் தானே. அப்போ இங்கே விகாரையை கட்ட நாங்கள் விடலாம் தானே. இங்கே விகாரை கட்டுறதுனா முதல் உங்களோட உரிய இந்த திசை விகாரைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே 54ஆம் ஆண்டுலேருந்து அதுக்குன்ற காணி கிட்ட 20 வரப்பு அந்த காணியில் கட்டுங்கோ விகாரையை. அதில் கட்டுறது கூட எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அதில் கட்டுறது யார் கும்பிட போயினா? ஏன்னா கும்பிட ஆக்களில் என்ன செய்வீங்க? சிங்கள மக்கள் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே குடியேற்றுவீங்க. கும்பிட ஆள் தேவையான இதுதான் சிங்கள குடியேற்றம். பிறகு வடக்கு கிழக்கு தமிழர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்துன்ற தாயக கோட்பாட்டை இல்லாமல் செய்கிறதுக்காக சிங்கள மக்களை குடியேற்றி இனப்பிரபலை மாற்றி இந்த தமிழினத்தினுடைய சுயநிர்ணய உரிமை இல்லாமல் செய்கிறான் உங்களோட திட்டம். எங்களுக்கு எல்லாம் தெளிவாக விளங்குது. அதான் எங்களை திருப்பி நீங்கள் தாக்குறீங்க. அப்போ இந்த அடிப்படையில் இதை சரி, இப்போ இந்த விஷயத்தை செய்யணும் என்றால் இது என்ன செய்யட்டும்? இப்போ இந்த தையிட்டி விகார தனியார் காணிக்கு கட்டப்பட்டுட்டது. அமரபுர நிக்காய, நான் அமரபுர நிக்காயனுடைய ஒரு தலைமை பிக்குவாக நான் இருப்பேனாக இருந்தால் உடனே எங்கட நிக்காய சேர்ந்த துறவிகளுக்கு நான் உத்தரவிடுவேன், இந்த விகாரையை நாங்கள் அகற்றத்தான் வேணும். அதுதான் புத்தர் சொல்கிற தர்மம், பௌத்த தர்மம் அதுதான். இது நாங்கள் விகாரையை அகற்றி போட்டு இந்த விகாரைக்கென்ற காணி இருக்கா, அந்த காணிக்குள்ளே நாங்கள் இந்த விகாரையில் இருக்கிற தூபி, கலசம், முக்கியமான தாது பொருட்கள் அவற்றை நாங்கள் எங்களுடைய பௌத்த முறைப்படி ஒரு கலாச்சார ஊர்வலமாக இதிலேருந்து நாங்கள் அவற்றை கலட்டி ஒரு கலாச்சார ஊர்வலமாக அந்த 20 பிறப்பு காணிக்குள்ளே கொண்டு போய் அந்த காணியை துப்புரவு பண்ணி அங்கே நாங்கள் பாலஸ்தாபனம் செய்வோம். பாலஸ்தாபனம் செய்து அங்கே விகாரையை கட்டுவோம், வடிவாக கட்டி அங்கே விகார கும்பாபிஷேகத்தை செய்வோம். அங்கே கும்பாபிஷேகத்தை செய்துட்டா இந்த கட்டிடத்துக்கு உள்ள சாநித்தியம் முழுக்க அங்கே போயிடும். 20 பிறப்பு அந்த திசை விகாரைக்கு இருக்கிற காணிக்குள்ள போனால் இங்கே இது வெறும் கட்டிடம். பிறகு இந்த காணியில் உரியாக்களுக்கு அளந்து பிரித்து அவன் உறுதிப்படி அந்தந்த காணியில் கொடுத்துருவோம். இந்த விகாரை இருக்கிற காணியும் வேறு ஒருவருக்கு சொந்தமான அவருக்கு கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த காணிக்கில் வீடு கட்ட போயினோமா, தோட்டம் செய்ய போயினோமா, அது அவன் விஷயம். அப்போ திசை விகாரை 20 பிறப்பு கிடக்கு தானே, சட்டியாக 20 பிறப்பு தானே இதுலேயும் கிடக்கு.
அப்படி ஒரு ஊர்வலமாக நீங்கள் மாறி செய்யுங்கோ. இல்லை சீனாலேருந்து ஒரு இதை கொண்டு வந்து இந்த பீகாரை அப்படியே நிலத்தோட கிளப்பி அப்படியே அந்த காணிக்கை தூக்கி வையுங்கோ. நவீன கால வசதிகள் எவ்வளோ இருக்குது, நீங்கள் நச்சா செய்யலாம். சீன அரசு உங்களுக்கு முழு உதவியாக இருக்குது. ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற உண்மையான ஒரு அரசாக இருந்தால், மக்களுடைய நீதிக்கு மக்களுடைய காணி மக்களுக்கே வழங்கப்படும் என்று சொல்கிற ஒரு அரசாக இருந்தால், இனவாதம் மதவாதம் இல்லாத அரசாக இருக்குமாக இருந்தால், உண்மையிலே நீதிக்காக ஒரு போராடிய ஒரு இயக்க பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு அரசாக இருக்குமாக இருந்தால், நான் சொல்கிற ஒன்று விகாரியை தூக்கி அப்படி அங்கே வைக்கணும், அல்லது விகாரியை பாலஸ்தாபனம் செய்து அங்கே புதிய விகாரியை கட்டி போட்டு இந்த காணியை மக்களுக்கு ஒப்படைக்க வேணும். இதுதான் இதுக்கான நிரந்தரமான தீர்வு. அது வரைக்கும் இது பிரச்சனை போராட்டம் தொடரத்தான் போகிறது. உண்மையிலே நீங்கள் கூறுவது போன்று இதற்கான தீர்வுகள் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் இது ஒரு விதத்தில் இனவாதத்தை தூண்டுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட காலப்பகுதியில் பல விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது அண்மை காலமாக பார்க்கிற போது. அந்த வகையில் பார்க்கிற போது எதிர்காலத்தில் இந்த தையிட்டி விகாரை விடயம், அதாவது சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுமான விடயம் தொடர்பாக மக்கள் ஒன்றிணைய வேண்டிய மிக முக்கியமான தேவை இருக்கிறது. எனவே நீங்கள் கூறுவது போன்று எதிர்வரக்கூடிய 3ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற காத்திருக்கிறது. அதற்கான அழைப்பையும் நீங்கள் விடுத்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் குறிப்பிட்ட ஒரு நேர பகுதிகளுக்குள்ள ஏராளமான விடயங்கள் இந்த ஒரு விகாரி தொடர்பாக பேசியிருக்கின்றோம். அதற்கு சிவகுரு ஆதீன முதல்வரும் PTUP மக்கள் இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கக்கூடிய தவத்திரு வேலன் சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய உடல்நிலை குறைபாடு காரணமாகவும் நாங்கள் இந்த ஒரு விடயத்தை பேசுவதற்கு அழைத்த போது உடனடியாக நீங்கள் அதற்கான நேரத்தை வந்து ஒதுக்கி இருக்கின்றீர்கள். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் நன்றி. உண்மையிலேயே எதிர்வரும் 3ஆம் தேதி இந்த தையிட்டி காணி உரிமையாளர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்ற அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்திலே எமது உறவுகள் அனைவரும் ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி தயவு செய்து இந்த 3ஆம் தேதி இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்திலே நீங்கள் பெருமளவிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி காணி உரிமையாளர்களுடைய அழைப்புக்கு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கிறது. அந்த விதத்திலே அந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் எங்களுடைய உறவுகள் அனைவரையும் அன்புரிமையோடு இந்த 3ஆம் தேதி போராட்டத்துக்கு அழைத்து நிற்கிறோம். அதே போல் இந்த கருத்துக்களை நீங்கள் செவிமடுத்த கருத்துக்களை பற்றி சிந்தியுங்கள், உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழீழ தேச விடுதலைக்காகவும் எத்தனை தடைகள் வந்தாலும் எங்களுடைய பயணம் தொடரும் என்ற உறுதியை சொல்லி நான் இந்த சந்திப்பை நிறைவு செய்கின்றேன். எங்களுடைய லங்காசிறி ஊடகத்தினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.